அமர்ந்திருக்கும் என்னுடைய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் சார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன். ரெண்டாவது, இந்த இடத்துல உங்களை எல்லாம் அமர வச்ச, நான் உங்களை பார்க்க வச்ச என்னுடைய அருமை தம்பி இயக்குனர் விஜய்க்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கிறேன். அதற்கும் மேலாக இந்த படத்தை பல சோதனைகளுக்கு அப்புறம் மலேசியா பறந்து இந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு படத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு நன்றி சொல்லலாம். அவரோட அவருடைய துணையாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லலாம். ஏன்னா எனக்கும் மலேசியாவுக்கு ஒரு தொடர்பு கிடையாது. தமிழ்நாடுல ஒரு ரோடு முடிச்சுட்டேன். ஏன்னா ஏற்கனவே அது என்னன்னு பத்திரிக்கையாளருக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே யாயான்னு ஒரு படம் அது மலேசியாவில் தான் ஷூட் பண்ணாங்க. சரி, அது இப்போ மலேசியாவில் சுற்றி பார்த்தா அடுத்து அது எனக்காகவே ஒரு சாங் எடுத்திருக்கிறார் விஜய். உண்மையிலேயே நான் சொன்னாரு சார், இந்த படத்தை நடிகர் ரொம்ப நிறைய ஒரு சந்தோஷமான விஷயம்லாம் நிறைய இருக்கு. அதாவது என்னன்னா, திடீர்னு எனக்கு ஒரு 8 மணிக்கு ஃபோன் வந்துச்சு நைட்டு. நான் வேற ஒரு படம் ஷூட்டிங் வந்தேன். விஜய் சொல்றாரு, அண்ணே வாங்கண்ணே ஒரு படம் புக் பண்ணோம், எங்கண்ணே இருக்கீங்கன்னாரு. சரி, எதுக்கோ கூப்பிடுறாரு, கொடுத்த காசு கேட்கறாரா இல்லை எதுக்கு கூப்பிடுறாரு? நான் சும்மா இருந்தாலும் போய் சொன்னேன், பாண்டிச்சேரிங்கண்ணே வாங்கண்ணே புறப்பட்டு எங்க இருந்தாலும் வந்துருங்கண்ணே. இந்த தம்பி நான் வர 1 மணி ஆகுன்னேன். அதே மாதிரி 1 மணிக்கு அவர் சொல்ற இடத்துக்கு போற 2-3 காரோட ஆளுங்க நிறைய வந்தாங்க. ஐயோ என்னடா அது அடியால கூப்பிட்டு வர்றாரா, எதுக்கு இவ்வளவு பேர் வராங்க அப்படின்னு நினைச்சேன். அப்புறமா ஒரு வீட்டுல உட்கார வச்சாரு. அப்பாவும் அவங்க வீட்டுல அந்த ஒரு ஃபைனான்சியர், அவங்க ஃபேமிலி, குழந்தை எல்லாம் முடிச்சிருந்தாங்க. ஆனா அப்போ எனக்கு டவுட்டு தான், என்னது கடை வெட்டுற மாதிரி நம்மளை கூட்டி போய் உட்கார வைக்கிறாங்களே என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தா கரெக்டா 2 மணிக்கு ஒரு அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க நைட்டு. எனக்கு ஒரு சந்தோஷம். என்னடா யாருமே இதுவரை எனக்கு அங்க நைட்ல கொடுத்ததே இல்லை. இது சினிமா படமா வேற படமா தம்பிட்ட கேட்கிறேன். தம்பி சினிமா படமா என்ன படம் தம்பி? ஏன்னா முழுக்க சினிமா படம் தான். இல்லை தம்பி நைட்ல கொடுக்குறீங்களா காலைல கொடுக்குறீங்க? இல்லை எனக்கு காலையில் அண்ணன் பார்க்க முடியாது, நான் உங்களை கொடுத்து கமிட் ஆகிட்டேன்னா நான் அடுத்தடுத்து ஃபைனான்ஸ் ரெடி பண்ணிடுறேன். சரி தம்பின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு ப்ரொடியூசர் இருந்தாங்க, அவங்க ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. இல்லை தம்பி ஒரு படத்துக்கு 2 பேர் கொடுக்குறாங்க, அண்ணே வாங்கிக்கிங்க நான் கொடுக்குறது அப்படின்னாரு. அதையும் வாங்கிட்டேன். அப்புறம் 3வது ஒரு அமௌண்ட் கொடுத்தா. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் விடாமுயற்சி, இந்த படத்தை எப்படியாவது முடிக்கணும், இதை எடுத்து திரை கொண்டு வரணுங்கிற அந்த முயற்சி உண்மையிலே நான் பாராட்டுற. வயசு கம்மியா இருந்தேன், என்னோட கம்மி தான் வயசு இருந்தாலும் அவர் ரொம்ப இந்த படத்துக்காக உழைச்சிருக்காரு. 2வது, இந்த படத்துல டான்ஸ் மாஸ்டர் என்னுடைய உடன் பிறந்த தம்பி ராபர்ட்டுடைய அசிஸ்டன்ட் சுரேஷ். உண்மையிலே நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா என்னுடைய 3 படத்துக்கு நான் ராபர்ட் தான் வச்சிருந்தேன். அவர் அசிஸ்டன்ட் தான் எனக்கு டான்ஸ்லாம் சொல்லி கொடுப்பாரு. அப்ப நான் ஜாலியா அதை மூவ்மெண்ட்லாம் பண்ணுவேன். அப்ப நான் கேட்டேன், தம்பி யார் தம்பி மாஸ்டர்னு? ஆனா சுரேஷா அவர் பண்ணுவாரா? ஆமா அவரு தானே. அவரை பார்த்தா தம்பி நீயா தம்பி அப்படின்னேன். ஏன்னா என்ன மாதிரி அவர் இருப்பார் போலன்னு நினைச்சேன். அந்த படத்துல பார்த்தா பட்டையை கிளம்பிட்டாரு நினைச்சு. நான் கேட்டேன், என்ன தம்பி இந்த சாங் நான் எப்படி தம்பி பண்ணுவேன்? அதெல்லாம் பண்ணலானே வாங்கினேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இந்த சாங்கை ஃபுல்லா கேட்டு நான் பண்ணும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சாங்க்கு ப்ரொடியூசர் மலேசியால ஃபைனான்ஸ் அப்படி பண்ணியிருக்காரு. எவ்வளவு செலவு. நான் கூட எடுத்திருந்தா கூட உண்மையிலே இந்த அளவுக்கு எடுக்கிறாங்கிற டவுட்டு தான். எனக்கே ஆச்சரியம். 3 நாள் என்னை பெண்டை கட்டிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா அந்த சாங் பார்த்து ஆடி நல்லா வந்துச்சு. இதுல இன்னொரு என்னன்னா, இந்த படத்துல எனக்கு விஜய்கிட்ட கேட்டேன், என்ன தம்பி இந்த ஒரு கேரக்டர் ரோல் கொடுக்குறீங்களா அப்படின்னா, அண்ணே நீங்க பண்ணுங்கன்னு எதுவும் கேட்காங்கன்னு பார்த்தா திடீர்னு மொபைல் கோர்ட்டுக்குள்ள 3 ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. ஐயோ என்ன 3 ஒய்ஃப் கொடுக்குறீங்களா அப்படின்னு. இல்லை பண்ணுங்கன்னாரு. இந்த மாதிரி நிறைய சந்தோஷமான விஷயங்கள்லாம் இந்த படத்தை அந்த 3 ஒய்ஃப் என்னை கோர்ட்ல வச்சு எனக்கு அப்பயும் பாரு அங்கேயும் கோர்ட்டு தான். எங்க போனாலும் அது என்னன்னு தெரியல, என்னுடைய பிறப்பா வளர்ப்பான்னு தெரியல, எங்க போனாலும் கோர்ட்டு போலீஸ். இதைத்தான் எனக்கு கல்ல லைவ்லயும் அதான் இருக்கு, படத்துலயும் அப்படித்தான் இருக்கு. நிஜ நிழலாவே இருக்கு. என்னன்னே தெரியல, அது ஏன் அப்படி படைச்சிருக்காருன்னு தெரியல. அப்ப நான் என்ன தம்பி இங்கேயுமா கோர்ட்டு? ஆமாண்ணா இது மொபைல் கோர்ட்டு, நீங்க பாக்குற பெரிய கோர்ட்டு, இது மொபைல் கோர்ட்டு. சரி எந்த கோர்ட்டா இருந்தா சரி தம்பி கொடு தம்பி சம்பளம். அதே மாதிரி நான் சம்பளம் தான் சும்மா கேட்காம அள்ளி கொடுத்தாரு விஜய். நான் எப்ப கேட்டாலும் தம்பி எனக்கு திடீர்னு பணம் வேணும் தம்பி. ஆனா வந்தாங்க வச்சுக்கலாம். ஆனா இந்த தடவை பாருங்க ரொம்ப விசேஷமா ஆடியோ லான்ச்சுக்கு இவரு என்கிட்ட பேசவே இல்லை. மற்றதெல்லாம் பேசினாரு, பிஆர்ஓ தான் என்கிட்ட பேசினாங்க. நான் கூட ஏன் ஒரு டைரக்டர் பேசுறேன், நான் எங்க பணம் கேட்டுருவேன்ட்டு அவர் இது வரைக்கும் என்கிட்ட பேசுறேன். இது வரைக்கும் நீ கூப்பிடவே இல்லை. இப்ப கூட உள்ள வரலாம் கேட்டேன், எங்கப்பா டைரக்டர்? ஐயா அவர் பிரஸ் மீட்டிங்ல இருக்காருன்னு தப்பிச்சிட்டாரு. அது மாதிரி இந்த படத்துல அவ்வளவு நல்ல ஒரு சாங்கு. எனக்கு ஒரு பஞ்சு அருணாச்சல சன்னு இந்த படத்துல என் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஆனா இதுல ஒரு துக்கமான விஷயம் என்னன்னா, ஹீரோ கேசன் மலேசியாவில் நீர்வீழ்ச்சியில குளிக்கும் போது செல்ஃபி எடுத்து அப்படியே இறந்துட்டாரு. பாவமா இருந்துச்சு பார்க்கும்போது. அந்த சாங்ல கூட பாருங்க, அந்த சில வரிகள்லாம் அது லைவாவே வருது. அவருக்கு அப்படி அமைஞ்சிருக்கு.
அதே மாதிரி பலமுறை நடிகர் V.S. ராவ் சாரும் இறந்துருக்காரு. அந்த மாதிரி அவங்க இறந்து இந்த படத்துக்கு உயிர் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த படம் நல்லா வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசீர்வாதம். அதற்கும் மேலாக என்ன சொல்லணும்னா, இந்த தேட்டர் கமலா தேட்டர் வந்து உண்மையிலே அதிர்ஷ்டமான தேட்டர். நான் ஆணித்தரமா உயிர் இருக்கிறதையும் மறக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய லத்திகா படம் வந்து இந்த இடத்து தேட்டர்ல ஆடியோ லான்ச் பண்ணா, சும்மா அந்த ஆடியோ லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் நீங்கள்லாம் என்ன கூட்டம் கூட்டுறீங்க, 10,000 பேர். சும்மா மாட்டு வண்டி, பஸ்ஸு, லாரி, காரு, நைட்டெல்லாம் போஸ்ட், எங்கே பார்த்தாலும் பேனர், விடிய தேட்டருக்காலே எனக்கு கேட்டாங்க. அந்த சண்டை அவர் சாருடைய அவர் இறந்துட்டாரு. உண்மையிலேயே அவர் வந்து எனக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி. என்னை இந்த அளவுக்கு உயர வச்ச இந்த தேட்டருக்கு நான் ரொம்ப நன்றி கிடப்பது. எப்பவுமே டெய்லி இந்த பக்கம் போனால் அந்த தேட்டர் ஒரு தடவை பார்த்துக்குவேன். ஆனால் அந்த ஓனர் வந்து இறந்து வந்து ரொம்ப எனக்கு மன கஷ்டம். அந்த மாதிரி ராசியான தேட்டர். ஏன்னா 50 நாள் இந்த படம் ஓடிச்சுங்க. லத்திகா வந்து சும்மா ஒரு நாள் 50 நாள். அதுக்கப்புறம் தான் வெளியே எடுத்துட்டு போய், ஏன்னா இவங்களே சொல்லிட்டாங்க, சார் அடுத்த படம்லாம் போடணும் சார், உங்க படம் 50 நாள் ஓடிச்சு, கலெக்ஷன் நிறைய வருது சார், எல்லாருமே நிறைய எல்லா தேட்டருக்காரங்களுமே சம்பாதிக்கல சார். நாமாமா அது சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போய் நான் வந்து ஒரு தேட்டர்ல கொடுத்து, அவங்க வந்து இந்த படத்தை வந்து 300 நாள் ஓடுறேன். நாங்க ஐயோப்பா இல்லடா அது இப்படியே போயிட்டு இருந்தா அப்புறம் திரையுலகமே நம்ம கையில வந்துடும் சொல்லி, வேணாம் 200 நாள் ஓட்டுங்க போதுன்னு சொல்லி 200 நாள் ஓட்டி வச்சோம். எனக்கு எதுக்கு சொல்றேன்னா அவ்வளவு ராசியான தேட்டர். அதனால இந்த படம் இந்த ஆடியோல நடக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இதுவும் அந்த மாதிரி நிறைய வரணும், நிறைய தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஓடணும். ரெண்டாவது வந்து இன்னைக்கு நான் உங்க முன்னால பவர் ஸ்டாரா நிக்கிறேன்னா இந்த தியேட்டர்ல வச்சுதான். இதுலதான் என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் சொல்றதா நண்பரும் சொல்றதா தெரியல, திருமலை சார் தான் எனக்கு பவர் ஸ்டார்ங்கிற அந்த பட்டம் கொடுத்தாரு. அவரு கொடுத்த அந்த ராசி தான் இன்னைக்கு பவர்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. என்னுடைய ரசிகர்கள் உயிரிலும் மேலாய ரசிகர்கள்லாம் என்னை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு நான் இந்த படத்துக்கு நடிச்சாலும் அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதுவும் போக என்னுடைய 2 கண்களா வந்து தொலைக்காட்சி பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன். நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஏன்னா 12 மணி ஷோ ஆரம்பிக்குதுன்னா என்னுடைய சகோதரர் சட்டமன்ற பேசணும். இதுக்கு மேலாக என்னுடைய ப்ரொடியூசர் ஜெயக்குமார் மியூசிக் டைரக்டர் ஒரு படம் பண்றேன். அதுலேயும் நான் படம் பண்றேன். என் தம்பி சலீம் வந்து ஒரு படம் சிரிக்க விடலாமான்னு அதில் 3 ஹீரோட ஒரு ஹீரோ பண்றேன். இதற்கு மேலாக என்னுடைய தொழில் அதிபர் சிவபிரகாஷ் வந்து 2 படம் பண்றாரு. இன்னைக்கு ஒரு படத்துக்கு ஹீரோக்கு அட்வான்ஸ் தரேன்னாரு. வந்தோடனே கேட்டேன், எங்க அட்வான்ஸ் அங்க வெளியில வாங்க தரங்கன்னாரு. இந்த மாதிரி நான் நிறைய படங்கள் பண்றேன். என்னை நம்பி இருக்கிற ப்ரொடியூசருக்கு நான் இன்னைக்கு நன்றி கடனா இருப்பேன். அதுவும் போக இந்த கலையுலகத்தை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் நான் இன்னைக்குமே உண்மையா இருப்பேங்கிறது என்னுடைய அடித்தரமான நம்பிக்கை. அதனால என்னை பேச வச்ச அனைத்து உள்ளங்களுக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்களை விடுக்கிறேன். நன்றி.